தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். சுதந்திர தின வாழ்த்துக்கள் தோழர். நேயர்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். கோட்டையில் வந்து மோடி கொடியேற்றிருக்கிறார். ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக கெத்தா ரெட் கார்பெட்டில் நடந்து போய் அமர்ந்து மக்கள் அந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் எதிர்க்கட்சி வரிசையிலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வ தலைவராக கலந்துக்கிட்டு இருக்கிறாரு. 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மோடியினுடைய முகம் வந்து பயங்கரமாக அப்படி கெத்தாக தாட்டியமாக வருவார். பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படி சினிமேட்டிக்காக இருக்கும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அவர் வந்தாரா, பேசினாரா, என்ன ஆனார் அப்படிங்கிறதே தெரியல. ஒரு பெரிய சோகம் இருக்கிறத பார்க்க முடியுது. எப்பயுமே ஆங்கிலேயர்கள்ட்டேருந்து சுதந்திரத்தை நம்ம பெற்றோம் அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் நம்ம கொண்டாடுவோம். ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியிலிருந்து மோடி வரைக்கும் ஒரு புது உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பிரிவினை காலகட்டத்தை நம்ம நினைவு கூறணும். லட்சோப மக்கள் வந்து அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க லைஃப்பை. பிரிவினை வந்து ரொம்ப கொடுமையானது அப்படின்னு பிரிவினை பேசுகிறாங்க. அந்தந்த மாநிலங்களில் அங்கே உள்ள பாஜகக்காரர்களும் இதை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. RN ரவி ஒரு படி மேலே போய் திராவிடம் வந்து பிரிவினை பேசுது அப்படிங்கிற லெவலுக்கு பேசிட்டாப்புல. இதை எப்படி தோழர் பார்க்குறீங்க? இந்த சுதந்திர தின விழாவில் வழக்கம் போல இல்லாமல் நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான சுதந்திர தினமாக கூட நம்ம கருதலாம். ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளுடைய ஆட்சி இருக்கு இல்லையா, ஒரு பாசிச ஆட்சியிலிருந்து நாம் ஓரளவுக்கு ஒரு வெற்றியை நோக்கி நகர்த்திருக்கிறோம். ஒருபடி முன்னேற்றம்னு சொல்ற மாதிரி ஒரு நகர்வு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அந்த வகையில இந்த சுதந்திர தின விழாவை நான் ஒரு பாசிசத்திலிருந்து மீண்டு வர்றோம், சுதந்திரம், அதாவது பாஜகவில இருந்து விடுதலை, பாசிச பாஜகவில இருந்து விடுதலை, இந்த பாசிச ஆட்சியிலிருந்து விடுதலை, அந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவ்க்குள்ள மக்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். அதனுடைய அடையாளம் தான் ராகுல் காந்தி வந்து கோட்டைக்கு போயிருக்கிறார், செங்கோட்டையில் கொடியேற்றுகிற விழாவுக்கு போயிருக்கிறாரு. எதிர்கட்சியினுடைய இந்த செயல்பாடு என்பது ஒரு மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த காலங்கள்ல உங்களுடைய சுதந்திர தின உரை என்பது அவர்களுடைய ஒரு ஒரு புகழை பறைசாற்றுவது, அந்த மாதிரியான ஒரு உரையா தான் இருக்கும். நாங்க என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு சவுடால் விடுற மாதிரி தான் இருக்கும். இத்தனை ஆண்டுகளா, 70 ஆண்டுகளா நீங்க என்ன பண்ணீங்க, நாங்க என்ன பண்ணிட்டோம் பாருங்க, இந்த மாதிரியான சவுடால்கள்லாம் இருக்கும். ஆனா உண்மையில் அந்த அறிவிப்புகள்லாம் மக்களுக்கு பிரயோஜனமானதா? ஒரு இந்து மத அறிவிப்புகளை செய்யற மாதிரி தான், இஸ்லாமிய வெறுப்பை செய்யற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க பிஜேபி தன்னுடைய வெற்றியாக சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு அல்லது பாகிஸ்தான் என்ன பிரச்சனைனாலும் இவங்க வந்து பாகிஸ்தானை கோட் பண்றது, பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்றது, பாகிஸ்தானுடைய சூழ்ச்சின்னு சொல்றது, பாகிஸ்தான் உள்ள புகுந்துட்டாங்கன்னு சொல்றது, இதுதான் இவங்களுடைய அரசியலே. இதுதான் நாட்டை தாண்டி நேரு குடும்பம், நேரு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆமா, இது சொல்றது. அந்த வகையில தான் இந்த பிரிவினைவாதத்தை, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை பத்தி பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிரிவினைகள் என்னைக்கோ நடந்த பிரிவினைகளை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அதை கூர்திட்டு வருவதனால பாகிஸ்தான்ல வாழ்ற மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் என்ன சாதகமான சூழல் ஏற்பட போகுது, இந்த நம்மளுடைய அயலுறவு கொள்கையில என்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பிஜேபிக்காரங்க சிந்திக்க போறது இல்லை. ஆனா நாட்டு மக்கள் சிந்திக்கணும். தொடர்ந்து பாகிஸ்தானை விரோதியா காட்டுறதுனால, பாகிஸ்தானிய மக்களை வந்து இந்திய மக்களுக்கு விரோதமா காட்டுறதுனால, விளையாட்டு முதற்கொண்டு இது இராணுவம் வரைக்கும் ஒரு நாட்டினுடைய மக்களை நீங்க விரோதியா காட்டுவதனால இந்த 2 நாட்டு மக்களுக்கும் என்ன நன்மை பயக்க போறீங்க அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த முரண்பாட்டை சொல்லி இந்திய மக்களுடைய எல்லா வகையிலும் அவங்களை சுரண்டுவதற்கு நீங்க வந்து பண்ண போறீங்க. அந்த சுரண்டலை மறைப்பதற்கு தான் இது போன்ற வாதங்கள் பயன்படுமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அந்த இன்றைக்கு முக்கியமா எழுந்திருக்கிற பிரச்சனை அதானி பிரச்சனை, பங்குச்சந்தை மோசடி. இந்த மோசடிகள் மூலமா 3 கூட்டணிகள், பங்குச்சந்தையினுடைய தலைவர் இயக்குனராக இருக்கிற ஒரு கும்பல், மாதவி பூச், இன்னொரு பக்கம் அதானி போன்ற பெருநிறுவனங்கள், அதாவது அதிகார வர்க்கம், இன்னொரு பக்கம் முதலாளி வர்க்கம், இன்னொரு பக்கம் ஆட்சியில் இருக்கிற பிஜேபி RSS.
இந்த கூட்டு வந்து இந்திய மக்களை எந்த அளவுக்கு சுரண்டுது, இந்திய மக்களுடைய பாக்கெட்ல இருந்து பணத்தை புடுங்குறாங்க, ஒவ்வொரு உழைப்பை வந்து அந்த அளவுக்கு சுரண்டும். ஒரு பக்கம் வரி போட்டு, இன்னொரு பக்கம் இது போன்ற ஏமாற்றுகள் வழியா வந்து அவ்வளவு மோசடிகள் வழியா மக்கள் வந்து சுரண்டுறாங்க. அப்படிங்கிற டாக் வந்து இன்னைக்கு மேலெழுந்திருக்கு. அதை எதிர்க்கட்சிகள் எழுப்பி, அதை வந்து ஒரு போராட்ட களமாக மாற்றிக் கொண்டிருக்கிற வேளையில, இந்த பிரிவினைய பேசுறது. இந்த பிரிவினை வாத கருத்துக்கள் இந்தியாவுல இருக்குன்னு பேசுறது. நான் தமிழ்நாட் தமிழ்நாடு போன்ற ஒரு முன்னேறிய நாட்டுல இருக்கிற ஒரு ஒரு தத்துவத்தை, அந்த தத்துவத்தின் மூலமாக ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநில கட்சியை வந்து இழிவுபடுத்துறது. இது மாதிரியான செயல்கள் வந்து மக்களுக்கு எந்த வகையிலும் நன்மை தராது. எதிர்க்கட்சிகள் வலுவாக இந்த போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்பாங்க. அதையும் உங்களால தடுக்க முடியாது என்பதுதான் இந்த சுதந்திர தினத்துல நாம சொல்ல வேண்டிய செய்தியா இருக்கு. பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். கண்டிப்பா தோழர். இப்போ மேற்கு வங்காளம் அது மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய செல்வாக்கை பெருக்கிக்கிறதுக்கு மக்கள் கிட்ட போய் நல்லது செஞ்சு மக்கள் சேவை பண்ண மாட்டாங்க. ஒன்று கலவரம் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூவை கையில் எடுத்துகிட்டு ஒன்றுமே இல்லாத இஷ்யூவை பெருசாக்குவாங்க. எப்படி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கொங்கு நாடுன்னு பிரிக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை பண்ணாங்க. மைக்கேல்பட்டி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு சிறுமி குடும்ப விஷயம் காரணமாக ஒரு தற்கொலை முயற்சி செய்து அப்புறம் அந்த பொண்ணு இறந்து போயிடுது. அந்த விஷயத்தை வந்து ஒரு மதக்கலவரமாக மாற்றுவதற்கு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. பெங்களூர்லேருந்து தேஜஸ்வி சூர்யாலாம் வந்தார். ஏபிவிபி மாணவர்கள்லாம் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கெலாம் போய் போராட்டம்லாம் பண்ண ட்ரை பண்ணாங்க. போலீஸ் அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போது மேற்கு வங்காளத்தில் ஒரு மாணவி, மருத்துவ பயிற்சி மாணவி வந்து கூட்டு பாலியல் தான் சொல்கிறாங்க. முதல்ல ஒரு நபர் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ கூட்டு பாலியல்னு சொல்கிறாங்க. அந்த மாணவி இறந்து போகிறாங்க, கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகிறார். ஸோ இப்போது அந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்கணும். ஆனால் பாஜக அதை வச்சு அரசியல் செய்யுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் இந்த பிரிவினைவாதம் பேசுறது, பிரிவினை அப்படிங்கிற கான்செப்டை கையில் எடுத்ததே வந்து அதானி ஹிண்டன்பர்க் விஷயத்தை வந்து மறக்கடிக்கிறது தான். இந்த பங்குச்சந்தை ஊழல் விஷயத்தை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையில் பிஜி படித்துக் கொண்டிருக்கிற மாணவி வந்து ஒரு செமினார் ஹாலில் பிணமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார். எப்போ அவங்க இறந்தாங்கிறதே தெரியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆனதாக கூட சொல்றாங்க. அதற்கு பிறகுதான் அவர் வந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்புறம் சிசிடிவி காட்சிகள் வந்து கையகப்படுத்தப்பட்டு அதுல ஒரு நபர் உள்ள போயிட்டு வர்றதா பார்த்துருக்குறாங்க. சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது போன்றதான ஒரு நபர். அவர் ஒரு 33 வயசு 31 வயசு இருக்குன்னு சொல்றாங்க. அவர் வந்து உள்ள போய் ஒரு 45 நிமிஷம் கழிச்சு வெளியில வர்ற அந்த காட்சிகள் கிடைச்சிருக்கு. அதை வச்சு அவர் தான் கொலை செய்தார் அப்படிங்கிற மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் போறதா ஒரு செய்தி வந்தது. ஆனால் இதற்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்ப வந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த காயங்களை வந்து டாக்டர்ஸ் வந்து அட்ரஸ் பண்றது, இது வந்து ஒரு நபரால பண்ணிருக்கிற காயங்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உள்ள இருக்கிற ஸ்பெர்மோட அளவு வந்து அதிகமா இருக்கு. அது வந்து ஒரு நபர் பண்ணிருக்கக்கூடியது இல்லை, எப்படியும் ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போன்று அந்த பிறப்புறுப்புல இருக்கிற காயங்களும் வந்து ஒரு நபரால் ஏற்படுத்தப்பட்டதில்லை, மீண்டும் மீண்டும் புணர்வதனால் ஏற்படுகிற காயங்கள் இருக்குது அப்படிங்கிற செய்திகளை டாக்டர்ஸ் வந்து இன்றைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மருத்துவமனையில இருக்கிற ஒரு டீனும் அந்த பிரேத பரிசோதனையில கலந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கிய செய்தி. அப்போ இது மேற்கு வங்க அரசு இது முறையாக விசாரிக்குதா அப்படிங்கிறத சந்தேகப்படுறதுல குற்றம் இல்லை. அது வந்து எப்பவுமே வந்து ஒரு குற்றம் நடக்கும்போது யாரையோ ஒருத்தரை வந்து அதை வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு காரணம் காட்டிக்கிறது, உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்காக அப்படியான செயல்களை காவல்துறை செய்வது இயல்பு தான். எல்லா ஊர்லயும் நடக்கிற ஒரு இயல்பு தான். அதை மக்கள் சந்தேகப்படுவதும், அதற்கு நியாயமான விசாரணை வேண்டும் என்று பெண்கள் போராடுவதும். இன்னைக்கு வந்து ஐடுவா இந்தியா முழுக்க அந்த பெண்கள் அமைப்பு வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. பெண்களுக்கான இரவு நேரத்துல பெண்களுக்கான உரிமை வேண்டும்ங்கிற முழக்கத்தோடு அதை வந்து நாடு முழுவதும் ஒரு பிரச்சாரமாக சுதந்திர தினத்தை வந்து பெண்களுக்கான உரிமை தினமாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் வந்து நாமளும் சப்போர்ட் பண்றோம், நாமளும் கூட சேர்ந்து நிற்கிறோம். அந்த பெண்ணுக்கான நீதி என்பது கிடைக்கப்படணும், உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படணும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி அந்த மாநிலத்தில் இருக்கிற அந்த மாணவர் அமைப்புகளை தூண்டிவிட்டு அந்த மருத்துவக் கல்வி மாணவர்கள் நடத்துகிற
போராட்டத்துல இவங்களும் போய் கலந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. மேற்குவங்க அரசை வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குற விதமா அதை வந்து செய்வதா ஒரு தூண்டி விடுகிற வேலையை செய்கிறதா குற்றம் சாட்டி அந்த மாணவர்களை இவர்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க. இது வந்து எங்களுடைய கல்லூரி பிரச்சனை. கல்லூரிக்குள்ள நீங்க வர வேண்டாம். நீங்க வந்து நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு இந்த பிஜேபி மாணவர் அமைப்பை சார்ந்தவர்களை அவங்க உள்ள விடாம வெளியில அனுப்பிச்சிருக்காங்க. செய்தியும் வந்திருக்கு. இது போன்ற ஒரு விஷயங்கள்ல அரசியல் செய்யாமல் பிஜேபி அரசு சரியான நடவடிக்கைகளை மாநில அரசோடு சேர்ந்து இணைந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கோரிக்கை. ஏன்னா பல இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இவங்களே முன்னின்று பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்றாங்க. அது தொடர்ச்சியா நம்ம இப்ப கூட ஒலிம்பிக்ல கூட அந்த விஷயம் பெருசா பேசப்பட்டிருக்கு. ஒலிம்பிக்ல விளையாண்ட பெண்களே அந்த குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் நீங்க என்ன உருப்படியான நடவடிக்கை எடுத்தீங்க? அப்படிங்கிற கேள்விய நம்ம இந்த நேரத்துல கேட்க வேண்டியது இருக்கு. பிஜேபியை சார்ந்தவர்கள், எம்பிக்களாக இருக்கிறவர்கள் இந்த பாலியல் குற்றச்சாட்டுல இருக்கிறாங்க. அதை வந்து நீங்க சரியா விசாரிச்சிருந்தாலே இது போன்ற அடுத்தடுத்த செயல்பாடுகள் நடக்காது. ஆட்சியாளர்கள் தொடர்ந்து இதனை வந்து காப்பாற்றுவதுங்கிறது இது மாதிரியான அடுத்தடுத்த செயல்கள் நடப்பதற்கு ஊக்கமாக இருக்கிறதுங்கிறது தான் நம்முடைய பார்வை. அதனால இதுல அரசியல் செய்யாமல் நேர்மையாக விசாரிக்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சேனல் சார்பாகவும் நம்ம கேட்டுக்கிறோம். கண்டிப்பா தோழர். இப்போ இந்த நேரத்தில் பேசுனதுனால குஷ்பு அவர்கள் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. என்னன்னு தெரில. மணிப்பூரில் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது குஷ்பு அவர்கள் ராஜினாமா பண்ணலை. இது மாதிரி உத்தரப்பிரதேசத்துலேயோ மத்திய பிரதேசத்துலேயோ பல பெண்களுக்கு அங்கே அநீதி இழைக்கப்படும் போது, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படும் போது பாஜகவில் இருக்கக்கூடிய எந்த பெண் எம்பிக்களும் வாயவே திறக்கலை. இன்னைக்கு கங்கனா ராவத் பேசுகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பாஜக ஆதரவாளர் தான், சங்கி தான். ஆனால் பெரிய அளவுக்கு எந்த வார்த்தையுமே பேசலை. ஆனால் இன்றைக்கு குஷ்பு அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அதை எப்படி தொடர் பார்க்குறீங்க? அதாவது நீங்க இதுல வந்து உள்நோக்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில வந்து என்ன சொல்றாங்கன்னா, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, இந்த பதவியில சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த பதவியை விட்டு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பேசுவாங்களான்னு தெரியல. ஆனா இந்த பதவி இந்த பர்டிகுலர் பதவி வந்து பெண்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அப்போ வந்து நீங்க அட்ரஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த பதவி. இந்த பதவியை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, மோடியினுடைய செயல்பாட்டை நாடு முழுவதும் போய் சொல்லுவதற்கு எனக்கு வந்து இந்த பதவி தடையா இருந்துச்சு. அந்த பதவி அதற்கு எந்த தடையும் விதிக்க போறது இல்ல. அது நமக்கு தெரியும். அதை வச்சுட்டு நல்லா பண்ணலாமே. நல்லா பண்ணலாம். ஏன்னா ஆளுநர் ரவி போன்ற ஒரு நடுநிலையாக இருக்க வேண்டிய அதிகாரத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. அப்போ அவங்களுக்கு வேற திட்டம் இருக்கும். தொடர்ச்சியா இந்த பெண்கள் விஷயத்துல குஷ்பு வந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறாரு. அதை நம்ம பார்க்கணும். ஒரு முறை பெண்கள் பாதிக்கப்படும் போதும் நம்ம ஊர்ல இருந்து ஒரு பெண்மணி வந்து இந்த மகளிர் ஆணையத்தினுடைய தலைவரா இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன இது பத்தி என்ன ரியாக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேள்விகள் இருக்கு. அதுக்கு எந்த கேள்விகளுக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் பதில் சொல்லல. இன்றைக்கு ராஜினாமா பண்ணும்போது கூட இந்த நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்தை அவரால் அட்ரஸ் பண்ண முடியல. இவர் உண்மையிலேயே அந்த பதவிக்கு தகுதியற்றவர் என்கிறதா நம்ம பாக்குறோம். அதனால அவர் ராஜினாமா பண்றதை பத்தி நமக்கு பதவியில இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். இனிமேலும் அவர் வந்து தமிழ்நாட்டுல அரசியல் செய்வதற்காகத்தான் ராஜினாமா பண்ணியிருப்பாருங்கிறது என்னுடைய யூகம். அப்படி இருந்துச்சுன்னா இது போன்ற நபர்களை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. நீங்க வந்து சினிமா துறையில இருக்கும்போது எல்லாரும் கேட்கறாங்களே, உன் துறையில என்ன கிழிச்சன்னு கேட்கறாங்கல்ல, அது மாதிரி சினிமா துறையில இருக்கும்போது அது மாதிரியான விஷயங்கள் செஞ்சதில்லை. அரசியலுக்கு வந்தும் மக்கள் சார்ந்து எந்த வேலையும் செஞ்சதில்லை. இந்த திமுகல இருக்கும்போது தலைவர்கள் புகழ் பாடினீங்க. இன்னைக்கு பிஜேபியில இருக்கும்போது தலைவர்கள் புகழ் பாடுறீங்க. மோடியோட புகழ் போய் ஊரெல்லாம் பரப்பு. மோடியோட புகழ ஊரெல்லாம் பரப்பி என்ன 56 இன்ச்சு மார்புல மோடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல போறீங்களா? அவரை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க அதை சொல்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. அதனால ஒன்னும் ஒரு முக்கியமான செய்தி இல்ல. ஆனால் இது வந்து இது போன்ற நபர்களை தவிர்க்க வேண்டும், இந்த மாதிரியான பொறுப்புகள் கொண்டு வர்றத. அதுதான் நம்ம ஒருவேளை எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அண்ணாமலை லண்டன் போய் படிக்க போகிறதுனால தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவி குஷ்புக்கு கிடைக்குமோ? அதனால் ஏன்னா கட்சி தலைவராகவும் இன்னொரு அமைப்பினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடாது இல்லையா? ஒருவேளை அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா தொடர்? அதுல உள்நோக்கம் இருக்கு. அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல விரிவா பேசலாம்னு நினைக்கிறேன்.
இன்றைக்கு அவர் உடனடியா ராஜினாமா பண்ணி விட்டுறதுக்கு அதுல ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவர் வந்து வேற வேற எம்பி சீட் கிடைக்கல அதெல்லாம் காரணமா சொல்லல. அவரு இங்க வந்து மோடியினுடைய பரப்புரை எங்க போய் பண்ண போறேன்னு அவர் தெளிவா சொல்லல. அதனால தமிழ்நாடா தான் இருக்கும். தமிழ்நாடு வந்து குறி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு தலைவர் குறி வச்சிருக்காங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். பார்ப்போம். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர்.